அன்பார்ந்த வணக்கம். இது துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. மக்களின் சிந்திக்க வைக்கும் அரசியல் கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம் ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் தலைவரும் நிறுவனருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. மேலும் நம் துணிந்தினல் சேனலில் முதல் முறையாக அரங்கேற்றிய துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உணர்வுடன் தெரிந்து கொள்ள நமது துணிந்தினல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாகலாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா, தங்களை பற்றிய சிறு குறிப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாகம்மா. எங்களது பத்திரிகையாளர் சங்கமானது இந்த தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட 2 வருட காலத்திற்குள்ளாக நமது பத்திரிகையாளர் சங்கமானது உதயமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளை நல்லபடியாக இதுவரை செய்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி நமது பத்திரிகையாளர் சங்கமானது புதுவை மற்றும் கேரளா, அண்டை மாநிலமான கர்நாடகா உட்பட அனைத்து மாநிலங்களிலும் உள்ளன. நமது பத்திரிகையாளர் சங்கமானது கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 39 அமைப்பு ரீதியான மாவட்டங்களை கொண்டு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு சிறப்பான மாநில பொறுப்பாளர்களை கொண்டு சிறப்பான முறையில் நமது பத்திரிகையாளர் சங்கமானது செயல்படுகிறது. நிச்சயம் பொதுமக்களின் நல்ல ஆதரவோடு நல்லதொரு முறையை நாங்கள் எட்டுவோம் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது. நன்றி நன்றி ஐயா. முதலாவதாக கேள்விகளுக்குள் செல்லலாமா? கண்டிப்பாக. மாநில சுயாட்சி குறித்து உங்கள் கருத்து என்ன? மத்திய அரசு மாநிலங்களின் அதிகாரத்தில் தலையிடுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக மத்திய அரசானது மாநிலங்களில் நிச்சயமாக தலையிடக்கூடாது என்பதை முன்கூட்டியே ஒரு நேர்காணலில் நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பதிலை அளித்திருப்பேன் என நம்புகிறேன். அதே சமயம் மாநில அரசாங்கம் என்பது ஒரு ஒப்புமைப்படி வளர்ந்த இயக்கமாக இருக்க வேண்டும். அதை நான் நேயர்களுக்கு புரியும்படி கூற வேண்டுமாயின், ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு குடும்பம் என எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருப்பார், குடும்ப தலைவி இருப்பார், அது மட்டுமின்றி குழந்தைகள் இருப்பார்கள். ஆகவே ஒரு குடும்பம் எந்த அளவிற்கு நல்ல நிகழ்வாக நாம் கொண்டு செல்கிறோமோ அதே போலதான் மாநிலமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு இணைந்து செயல்படாத நிலை இங்கு உள்ளதால் தான் பல்வேறு முரண்பாடுகள் நிகழ்வதாக நான் எண்ணுகிறேன். இதில் குறிப்பாக நேயர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் தெரியும், நெறியாளராகிய உங்களுக்கும் தெரியும். இங்கு மாநிலத்தில் அவருக்கு வேண்டப்படாத கட்சி ஆள்வதாக மத்தியில் ஆளக்கூடிய சிலர் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நிகழ்வு அவ்வாறல்ல. மாநிலத்தில் எந்த கட்சி ஆள வேண்டுமோ அந்த கட்சியை தான் மக்கள் ஆள்வதற்கு தகுதி படைத்த எஜமானர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதனை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகின்ற சக்தி இனிமேலாவது அதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமென அன்பு கோரிக்கையானது வைக்கப்படுகிறது. மாநிலத்தில் சுயாட்சியானது காக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கம் இதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என அன்பான கோரிக்கையாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதற்கட்ட கேள்வியிலே நான் அன்பு கோரிக்கையை விடுக்கிறேன். மாநில சுயாட்சி தேவைதானே? கண்டிப்பாக தேவை. மாநிலத்தில் சுயாட்சி நிச்சயம் இருந்தால்தான் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் தேசத்தினுடைய பக்தியுடனும் செயல்பட முடியும் என்பது என்னுடைய கருத்து. நல்லது நல்லது. திராவிட சித்தாந்தம் தமிழக அரசியலுக்கு தேவைதானா? திராவிட சித்தாந்தம் என்பது தமிழக அரசியலுக்கு தேவைதானா என்றால் கண்டிப்பாக தற்பொழுது தேவையா தேவையில்லையா என்கின்ற விவாதத்தை தவிர்த்துவிட்டு திராவிட சித்தாந்தம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது நமது முன்னோர்களின் கருத்து. அதாவது இதற்கு முன்னதாக வாழ்ந்தும் நம் மனதில் மறையாமல் இருக்கின்ற தந்தை பெரியார் முதற்கொண்டு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் அண்ணா முதற்கொண்டு கலைஞர் ஐயா முதற்கொண்டு ஜெயலலிதா அம்மா முதற்கொண்டு இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்தார்கள். அதற்கு காரணம் நாம் அனைவரும் ஒன்றே, நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என எண்ணும் அளவில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்மிடத்தில் விடுத்ததன் காரணத்தினால் இந்த திராவிட சித்தாந்தமானது இதுவரை உயிர்ப்பிப்போடு வாழ்வதாக நான் கருதுகிறேன். ஆனால் இதனை ஒரு சிலர் தனக்கு மட்டும்தான் இந்த திராவிடம் என பிடித்துக் கொள்வது வேண்டப்படாத ஒன்று, தேவையற்ற ஒன்று. இதனை தவிர்த்துவிட்டு பொதுவாக திராவிட சித்தாந்தம் இருந்தால், பொதுவான திராவிட சித்தாந்தம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது எனது பதிலம்மா. நல்லது. அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை எவ்வாறு நியாயப்படுத்துகிறார்கள்? கண்டிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்த ஒவ்வொருவருமே அவர்களது ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளி உலகத்திற்கு தெரியக்கூடாது என்பதில் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதை விடுத்துவிட்டு
இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழலை மறைப்பதற்கான அந்த கால நேரங்களை மட்டுமே அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல திட்டங்களை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆகவே வருங்காலங்களில் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை மட்டும் யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்தால் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். இன்னும் கூட ஒருபடி நான் மேலே போய் சொல்கிறேன். மத்தியில் யார் ஆள வேண்டும், மாநிலத்தில் யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் உங்கள் மாவட்டத்தில் யார் ஆள வேண்டும், நீங்கள் வகிக்கக்கூடிய பகுதியை யார் ஆள வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளபடியாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமாயின், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பகுதியினுடைய எம்எல்ஏனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா என்பதை கோடிட்டு பார்த்து நீங்கள் செயல்பட்டால் அந்த பகுதியினுடைய தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரானவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். நீங்கள் உங்கள் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர்கள் யார், அவர்களுடைய நன்மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் பிறகு அடுத்த ஆப்ஷன் அந்த கட்சியை வைங்க அப்படின்னு ஒரு அன்பு கோரிக்கையா கொடுக்குறேன். நன்றி ஐயா. நேர்மையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த அலுவலகங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக நேர்மையான நிர்வாகங்களைத்தான் இந்த அரசானது தர வேண்டும். அப்படி அந்த அரசாங்கம் தந்தால்தான் சிறப்பான பொதுமக்களுக்கான அனைத்து திட்டமும் இலவசமாகவும் நேர்மையாகவும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கு பணியாற்றக்கூடிய சில அரசு அலுவலர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நேர்மையை அவர்கள் ஒரு படி போய் புறந்தள்ளி வைத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதோ இன்றைக்கு ஒரு கையூட்டு கிடைத்தால் போதுமே என எண்ணுகிறார்கள். ஆனால் இது அரசாங்கத்திற்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அவ்வாறு புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது மட்டுமே குடிமக்களுக்கான நேர்மையான ஆட்சியை யார் தருகிறார்களோ அந்த ஆட்சி நல்லாட்சியாக போற்றப்படும். குடிமக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுங்கள். எனதருமை அரசாங்கத்தினுடைய அலுவலர்களே, அதிகாரிகளே, நீங்கள் அரசு அலுவலர்கள் என்பதை மட்டும் ஒரு கெத்தாக எண்ணிக்கொள்ளாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகன் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். பொதுமக்கள் என்பவர்கள் வேர், நாம் என்பவர்கள் வேர் என நினைத்து கொண்டால் காட்டில் மிருகங்களாக இருக்கக்கூடிய புலினா வேற, சிங்கம்னா வேற, மானுனா வேற, மாடுனா வேற என எண்ணக்கூடிய அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த நிலைக்கு பொதுமக்கள் வந்துட்டாங்கன்னா உங்களுடைய நிலையானது மிகவும் வருத்தத்துக்குரிய நிலையாயிரும். ஆகவே அரசு அலுவலராக நீங்கள் பொதுமக்களுக்கு சேவகர்களாக செயல்பட்டால்தான் இந்த ஆட்சியானது நல்லாட்சியாக போற்றப்படும் என்பதில் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என அன்பு கோரிக்கையாக முதற்கட்டமாக வைக்கிறேன். ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளில் அனைவருமே தவறானவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள். அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நிச்சயமா ஒருத்தர் தப்பு செஞ்சாக்க அந்த குடும்பமே தப்புன்னு நம்ம சொல்றோம். இப்போ உதாரணத்திற்கு நமது குடும்பத்தில் யாராவது ஒருவர் தான் தப்பு செய்வாங்க. நமது அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சாவோ. ஆனா என்ன சொல்லிடுவோம், ஒட்டு மொத்தமா அந்த குடும்பமா கொலகார குடும்பம்டாமா. இதுதான் இங்க நடக்குது. ஒருத்தர் தப்பு செய்யறது ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பாதிக்கப்படுகிறது. அப்ப உங்க குடும்பத்துல ஒரு கொலகாரனை வளர்க்க மாட்டீங்க. ஆனா இந்த அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு இங்க நீங்க கொலகாரனா செயல்பட்டா அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய பெயர் நன்மதிப்பு கெடுமே என நீங்கள் எண்ணவில்லை எனில் நிச்சயமாக அந்த அரசு அலுவலர்களை யார் தவறு செய்கிறார்களோ அல்லது ஊழல் செய்வது கண்டறியப்பட்டால் எவ்வித தயவு தாட்சணையும் இல்லாமல் அவர்களது பணி கண்டிப்பாக முடக்கம் செய்யப்பட்டு பணியிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும். அதை விடுத்து ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய கொடுமையான நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல் பண்ணோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊழல் பண்றவங்களை நேரா ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த நீதிமன்றத்துல ஊழல் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அங்கிருந்து கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஊழல் பண்ணலன்ட்டு வந்துருது. உடனே இவர்கள் நீதிமான்கள் போல திரும்பவும் இந்த பணிக்கு வந்துடுறாங்க. நான் கேட்கிற கேள்விகளெல்லாம் நீதிமன்றத்தை பார்த்தோ அல்லது மற்ற ஏனைய தோழமையில பார்த்தோ ஒரே கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு இடத்துல தப்புன்னா தப்பு தானப்பா. வெள்ளை சட்டையில ஒரு இடத்துல கருப்பான கோடு இருந்துதான் அந்த கருப்பான கோடு உன் கண்ணுக்கு தெரியும். இது எப்படி இன்னொரு அடுத்தடுத்த நீதிமன்றத்துக்கு போகும்? அந்த கருப்பு கோடு ஏன் அழைக்கிறீங்க? இடையூறுக்கு மன்னிக்கவும். அதே போல இப்படி இல்ல அப்படின்னா அவங்களை இடமாற்றம் தான் செய்யறாங்களே தவிர வேலையை விட்டு அவங்களை நீக்க மாட்டேங்கிறாங்க. அததான் நான் சொல்றேன். இந்த வேலையை விட்டு நீக்காததுக்கான காரணம் என்னன்னா,
நம்ம ஒருவேளை வேலையை விட்டு நீக்கி இந்த அரசு அலுவலனுடைய சாபத்தை நம்ம சாபம்னு சொல்லக்கூடாது, அவர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பதான் நம்ம அடுத்த ஆட்சிக்கு வரணும். நான் என்ன சொல்றேன், இந்த முறையை முழுமையா ஒழிக்கணும். ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, யாருமே இதை ஓப்பனா சேலஞ்சா வச்சு ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து யாரெல்லாம் வந்து ஊழல் செய்யறீங்களோ, ஊழல் செய்யறவங்க இங்க வரக்கூடாது, ஊழல் செய்யற நீங்க இங்க வந்தாக்க கண்டிப்பா வந்து உங்களை வந்து நாங்க வந்து பணி இடைநீக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. இது ஓப்பனா உங்களுக்கு எல்லாமே பொதுமக்களாகி உங்களுக்கு தெரியும், நேயர்களுக்கு, நம்ம துணிநிலை நேயர்களுக்கு நிச்சயமா இது தெரியும். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. அப்ப ஆட்சிக்கு வந்த நீங்க பொதுமக்களாகிய நீங்க உங்கள்கிட்ட என்ன அந்த கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லது செய்வீங்க நம்பிதான் உங்கள்கிட்ட இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த ஆட்சிக்கு வந்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் தவறு செய்தாலும் அடுத்த கணமே இவர்களுக்கு பணியிடை மாறுதல்லாம் கொடுக்க கூடாது, நேரா டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. ஒரு 100 பேருக்கு பண்ணுங்க, உங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னு போட்ட பண்ணுங்க. நீங்க வாங்கின ஓட்டை விட கூடுதல் ஓட்டை வாங்கி ஜெயிப்பீங்க. ஆனா இதை முன்கூட்டியே சொல்லிட்டு நீங்க வின் பண்ணிக்கலாம்னா முடியாது. காரணம் என்னன்னா, அரசு அலுவலர் என்ன பண்ணுவாங்க, உங்களை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அது. ஏன்னா காரணம் என்ன, அவெல்லாம் ஊழல்ல ஊறிட்டான், ரத்தமெல்லாம் ஊழலாச்சு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் ஊழல் பண்றீங்களோ, ஊழல் பண்றவங்க எல்லாம் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த வானகமும் இந்த வையகமும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்களை சும்மா விடாது. ஊழல் பண்றத நீங்க நிறுத்திக்குவாங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. அந்த தவிர்க்கிறது கொஞ்சம் அது என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த அதிகாரி நினைச்சு உங்களை எல்லாரும் போட்டுருவாங்க. நிறைய திரைப்படத்தில், நம்ம தமிழ் திரைப்படத்திலாம் காட்டியிருப்பாங்க, திடீர்னு ஒருத்தர் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க திடீர்னு கெடுதலா மாறினோடனே அவங்களோட இறப்பு கூட போக மாட்டாங்க. கெட்டவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா வந்து இறப்புக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும். நமது இறப்புக்கு கூடக்கூடிய கூட்டம் நல்லவர்கள் கூட்டமாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு அரசியலினுடைய அங்கத்தில் வைக்கக்கூடிய, நிர்வாகத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய ஊழியர்களும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் அரசாங்கத்தினுடைய எஜமானர்கள் கிடையாது, அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள், சாமானிய மக்களுடைய ஊழியர்கள் என நினைத்து நமது நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை சிறப்பாக செயல்பட வழிவகுங்கள் என அனைவருக்கும் அன்பு கோரிக்கை விடுக்கிறேன். இனிவரும் இளைஞர்கள் அரசு வேலைக்கு சென்றால் இந்த நேர்மையை கடைபிடிக்குமாறு இந்த சேனலின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா, அடுத்த கேள்வி வந்து ஸ்டெர்லைட் ஆலை, காவேரி நதிநீர் பங்கீடு போன்ற இந்த முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்குல்ல, அதுல அரசியல் கட்சிகளோட பங்கா நீங்க பாக்குறது என்ன, அதாவது அவங்களோட தவறா நீங்க பாக்குறது என்ன? அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலை ஆகட்டும் அல்லது ஒரு வளர்ச்சி திட்ட பணிகள் வேற ஏதாவது ஒரு பெப்சி, கொக்கோகோலோ ஏதாச்சும் ஒரு நிறுவனம் ஆகட்டும், இது எல்லாம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெர்லைட் ஆலையோ அல்லது வேற ஏதோ ஒரு நிறுவனமோ மக்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தீங்கு கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனத்தை கொண்டு வரீங்க. இந்த நிறுவனத்தை எதற்காக நீங்கள் மக்கள் வைக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வரீங்க? எத்தனையோ இடம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் வைக்கக்கூடிய எந்த மாவட்டம், சென்னை மாகாணம் தவிர மற்ற எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டமாக இருந்தாலும் சரி, ராமநாதபுரம் மாவட்டம் சரி, சேலம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, தருமபுரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள், வனங்கள் நிறைந்த அருமையான இயற்கை காற்றோட்டம் உள்ள பகுதி நமது தமிழ்நாடு என சொல்லிக் கொள்வது நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாம் இந்த பொதுமக்கள் இருக்காங்களோ அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் நிறுவனத்தை திறக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க இங்க இருந்து ஒரு காட்டு பகுதிக்கு நம்ம போய் நிறுவனத்தை திறந்துட்டா வேலைக்கு வர்றதுக்கு தனியா இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க திறக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி திறக்கும் போது பொதுமக்களுக்கு நிகழக்கூடிய அந்த அவல நிலையை பத்தி யாராவது யோசிச்சுங்கன்னா இல்ல. உங்களுக்கு தேவை நீங்க சம்பாதிக்கணும், உங்களுக்கு தேவை நீங்க வந்து தான் சம்பாதிக்கணும், தன்னுடைய மக்கள் எல்லாம் சுகமா வாழணும். தான் மக்கள்னா தன்னுடைய பேர பிள்ளைங்கள், தன்னுடைய குழந்தைகள் சுகமா வாழ நினைக்கிறீங்களே தவிர பொதுமக்களை பத்தி நீங்க எண்ணி பார்த்து செயல்படணும்னு சொல்லிட்டு அன்பு கோரிக்கையை உங்களுக்கு விடுக்கிறேன். ஒவ்வொரு கணமும் பொதுமக்களுக்காக மட்டும்தான் நிறுவனம். இந்த நிறுவனம் நான் கேட்குற ஸ்டெர்லைட் ஆலை நீங்க சொல்றீங்க, இந்த ஸ்டெர்லைட் ஆலையில உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ள பொருட்கள் தான், நான் ஏற்கிறேன். ஆனா அதை ஏன் பொதுமக்களை வீழ்த்துறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? அதை பயனுள்ளதா ஆக்கணும். எங்கெல்லாம் நமக்கு வந்து பாதிப்பு தரக்கூடிய ஆலைகள் இருக்கோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்னா அடுத்த இடத்துக்கு, மாற்று இடத்துக்கு மாற்றி நீங்க அறிவிக்கணும். ஆலையை மூட வேண்டாம், மாற்று இடத்துக்கு மாற்றி நீங்க அறிவிங்க. இல்ல பொதுமக்களுக்கு கேடு தருதா அந்த ஆலையை இழுத்து மூடிடுங்க. மேலும் விவசாய நிலங்களுக்கு அருகிலோ அல்லது விவசாய நிலங்களிலோ இந்த மாதிரியான நிறுவனங்களை வந்து அவங்க தொடர்றதுக்கு அரசே வந்து உறுதியளிக்குது, அவங்களுக்கு அரசே வந்து அதாவது அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குது. அதை வந்து நீங்க என்னமா பாக்குறீங்க? அது வந்துமா இப்போ நம்ம
ஒரு அரசாங்கம் செயல்படுகிறதுனா, மத்தியில் ஒரு அரசாங்கம், மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் செயல்படுகிறதுனா, மத்தியில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மாநில அரசாங்கம் சிலதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களது கூட்டணியோ அல்லது மாற்று விஷயங்களோ அதை தள்ளப்படுறாங்க. இத ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னையே இந்த திட்டம் கடுமை தரும், இந்த திட்டம் நல்லது தரும் அப்படின்றது பாதி தெரியும், பாதி தெரியாது. அதாவது அவங்க பாதியை சொல்ல மாட்டாங்க, பகுதியை சொல்ல மாட்டாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் மிகவும் கல்வியில் தேர்ந்தவர்களோ அல்லது அறிவியல் ரீதியான தேர்ந்தவர்களோ கிடையாது. அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது ஒரு 50% தீங்கு தெரியும். ஆனா 50% தீங்குனால ஒரு 500 மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. மேலும் விவசாய நிலங்களை அழித்து ஏன் அதை கொண்டு வர வேண்டும்? இந்த விவசாய நிலங்களை அழித்து கொண்டு வரக்கூடாது எனத்தான் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் வாழ்வாதாரம் இருக்கும், உதாரணம் தஞ்சாவூர் எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு சோறு போடுற பூமி தஞ்சாவூர். அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, பைப்பு என்ன பண்றாங்க, ஆழ்துளை கிணறுகள் தோண்டி அங்கிருந்து இந்த வாயு, மீத்தேன் வாயு எடுக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கேடு தரக்கூடிய திட்டம்னு தெரிஞ்சா அந்த திட்டத்தை என்ன பண்ணணும்னா முழுமையா கைவிட்டணும். பொதுமக்கள் வெகுண்டு எழுந்தார்கள் எனில் அரசியல்வாதிகளாகிய யாரும் தப்பிக்க முடியாது. ஆகவே பொதுமக்கள் எழுச்சியை நீங்கள் உருவாக்க கூடாது, புதிய பல திட்டங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என அன்பு கோரிக்கையாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வைப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனெனில் இந்த நிகழ்ச்சியானது துணிந்தநிலை நேயர்கள் வெகுவாரியான மக்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு சேர்க்கிறார்கள் என்பதில் நான் சென்ற நிகழ்ச்சியில நான் பார்த்திருந்தேன். ஆகையால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். எந்த திட்டம் மக்களுக்கு பயன்படலையோ அந்த திட்டத்தை கைவிட்டுருங்க. இல்லைன்னா பொதுமக்களுடைய எழுச்சியானது உங்களது ஆட்சிக்கு அபத்தமா அமைஞ்சிடும். நன்றி ஐயா, நல்ல பதில். இதை மக்களாகிய நீங்கள் எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். இது ஒரு மாற்றத்துக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அது மக்களால் மட்டும்தான் முடியும். ஸோ 2026ல் ஓட்டு போடுறதை நீங்க பார்த்து ஓட்டு போடுமாறு இந்த சேனல் மூலமா நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கேள்வி ஐயா, தமிழ்நாட்டில் ஜாதி வன்முறைகள் அந்த பாகுபாடு குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் மட்டும் நிலவு கிடையாதம்மா. நீங்க தமிழ்நாட்டில் இருப்பதால் நீங்கள் அந்த அளவுக்கு சொல்றீங்க. ஆனால் எல்லா மாநிலங்களிலும், உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும், பீகாரை எடுத்துக்கொண்டாலும், தெலுங்கானாவை எடுத்துக்கொண்டாலும், ஆந்திராவை எடுத்துக்கொண்டாலும், கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் ஜாதி வன்கொடுமைகள் நிறைய இருக்கு. ஆனா இங்க நமக்கு ஏன் ஜாதிய வன்கொடுமை தெரிய வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் முன்கூட்டியே போன நிகழ்ச்சியே சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் வசிக்கிறாங்கன்னா அந்த 5 பேரும் படிச்சிருக்காங்க. அப்பா அம்மா கூட இன்னைக்கு படிச்சிருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் இங்கு நடக்கக்கூடிய தீங்குகள் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அதனால் இது தீங்கு, இது நல்லது, இது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறான். அதனால இங்க ஜாதிய கொடுமைகள் நிறைய தீர்ந்ததா இப்ப நான் கருதுறேன். இன்னும் கூட இது பத்தாது. ஜாதிய கொடுமைகள் அவ்வளவா இல்லைன்னா கூட இந்த ஜாதிய கொடுமைகள் இன்னும் வருங்காலத்தில் நிச்சயமா ஜாதிங்கிற ஒண்ணே இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த சேனல் வாயிலா அன்பு கோரிக்கையா அரசாங்கத்துக்கு கொடுக்கிறேன். ஜாதியை ஒழிக்கணும். எங்கெங்க ஜாதியை பார்க்கணும், எங்கெங்க ஜாதியை பார்க்க கூடாது, இதெல்லாம் நம்ம பேசி பேசி அடுத்த கட்டத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனா ஜாதியே வேணாங்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய கோரிக்கை. சமீபத்தில் ஒரு திருத்தணி ரயில் நிலையத்தில் போதையில் 4 சிறார்களால் தாக்கப்பட்ட வடமாநில இளைஞர். அரசு சீர்கேடாக மாறிக்கொண்டே போகிறதா? கண்டிப்பாகமா. இது குறித்து நான் முன்கூட்டியே சொல்லணும் கூட நினைச்சேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய சீர்கேடா மட்டும் நீங்க எண்ணக்கூடாது. இதுல அரசாங்கத்தினுடைய சீர்கேடுங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தப்பு இல்லை. அரசாங்கம் தப்பு பண்ணிருச்சு, போதை பொருளை கொடுத்துருச்சு, மதுபான கடையை திறந்துருச்சு, என்னென்னமோ இருந்துட்டு போகுது. ஆனா இந்த சிறார்கள் பாதிக்கப்பட்டாலும், எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு மரம் வெட்டி கீழே விழுந்தாலும், அதே சமயத்துல எங்கேயாவது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலும் உடனே ஒரு 4 பேர் முன்னாடி வந்துடும். முதலமைச்சர் தான் தப்பு பண்ணாரு, அமைச்சர் தான் தப்பு பண்ணாரு, அரசாங்கம் சீர்கட்டு போச்சு, அது ஆயிருச்சு, இது ஆயிருச்சு. ஏப்பா, ஒரு குடும்பத்துல ஒரு 4 குழந்தைங்க இருக்கு. நான் முன்கூட்டி நிறைய நிகழ்ச்சி தான் சொல்லிட்டு வரேன். இப்ப கூட கேள்விகளுக்கு அதான் பதில் சொன்னேன். குடும்பத்துல தப்பு நடந்தா உடனே அப்பா தான் தப்பு, அம்மா தான் தப்பு, ஐயா தான் தப்பு. இதுக்கு உடனே முதலமைச்சர் அப்பான்னு சொல்லிட்டாரு, அதனால அந்த அப்பா பண்றது தப்பா போச்சு. இருக்கட்டும்பா, நீங்க முதலமைச்சர் அப்பா சொன்னதா இருக்கட்டும், அப்பா பண்றது தப்பா போனதா இருக்கட்டும், ஆனா அதே முதலமைச்சர் செஞ்ச நல்ல நிகழ்ச்சி நிறைய இருக்குல்ல. ஏன் ஒரு தவறானதுக்கு மட்டும் முதலமைச்சர் உதாரணம் எடுக்கிறீங்க? எங்கவாவது ஒரு பையன் சாதனை பண்ணிட்டானா இது முதலமைச்சருடைய சாதனைன்னு எதிர்கட்சியாக நீங்களே சொல்லல. அப்ப திருத்தணியில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு மட்டும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா, அந்த திருத்தணியில நடந்த நிகழ்வுக்கு தமிழகத்திலிருந்து யாரு அமைச்சராக இருக்கக்கூடிய யாரோ மற்றவங்களோ யாரோ கொண்டு போய் அந்த அவனுக்கு இந்த போதை பிஸ்கட்டியோ அல்லது போதை வஸ்து பொருளையோ கொடுத்தாங்களா? இல்லையே. அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. இது அவல நிலை தான், போக்கணும். அதுக்கு தமிழக அரசை மட்டும் காரணமா வைக்கிறது தப்பு. ஏன் எதிர்கட்சியாக நீங்க ஏன் தடுக்கல? சரி, புதுசா தமிழகத்தை ஆளுன்னு நினைக்கிறீங்களே, போதை பொருள் எங்க கிடைக்குது, ஏன் போய் தடுக்கல? உங்க நிர்வாகி ஏன் அங்க போய் தடுக்கல?
அப்போ உங்க மேல தப்பு இல்லையோ? என்னப்பா இது, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது திருத்தணியில உங்க நிர்வாகி இருக்காங்களா இல்லையா? போதை பொருள் கிடைக்குதுன்னு தெரியுதா இல்லையா? இந்த போதை பொருளுக்கான கண்டனம் எத்தனை ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணுனீங்க உங்க திருத்தணியில சொல்லுங்க. உடனே தமிழகத்துல ஒட்டுமொத்தமா நாங்க பண்ணிட்டோமாக்கோம், போராட்டம் பண்ண, இதெல்லாம் இந்த ஒப்புக்கு சப்பக்காரன் சொல்லக்கூடாது. திருத்தணியில கிடைக்குதுன்னு இப்ப இத்தனை பேர் வந்து ஆடுறாங்களே, ஏன் உங்க நிர்வாகி அங்க செய்யல? அப்போ தான் மேல தப்பு இருக்குதுன்னா இந்த தப்பை திருத்திக்கணும். நேரலாகி நீங்க இந்த கேள்வியை கேட்காத தப்பை திருத்தி கொஞ்சமா கேட்கணும், அல்லது அந்த கேள்வியை மாத்திக்கணும், அல்லது அந்த பதில மாத்திக்கணும். இல்ல நான் நேயர்கள்லாம் கட்டுப்பட மாட்டேன்னா இந்த நிகழ்ச்சி வரக்கூடாது. அப்போ நேயர்களுக்கு கட்டுப்பட மாட்டேன், நம்ம யாரும் பொதுமக்களுக்கு கட்டுப்பட, அரசியலுக்கு வராதிங்க, போயிருங்க. ஆகவே தப்பு ஆங்காங்கே கொஞ்சம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு சார்பா பேசுவோ அல்லது வந்து நம்ம எதிர்கட்சிக்கு நம்ம வந்து வேற ஏதோ விதண்டாவிதமா பேசுவோம், நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு வரல. அதே விதத்துல ஒருத்தரை மட்டும் தப்பு சொல்லாதீங்க. இந்த தப்புக்கு இனிமே துணை போறவங்கள யாரா இருந்தாலும் பொதுமக்களுக்கு நீங்க வந்து அன்பு கோரிக்கை எடுத்து தப்பு செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. தப்பு செய்யறவங்க யாரு? தப்பு செய்யறவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிள்ளைங்க அல்லது நம்ம மாமா மச்சான் ஏதோ தெரிஞ்சவங்க தானே. இவங்களை ஏன் திருத்த முடியாது? அரசாங்கத்தால் மட்டும்தான் திருத்த முடியும் என எண்ணுவது ஒரு மோசமான செயல் என இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறேன். அதே சமயம் இந்த அரசாங்கம் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்பு கோரிக்கையாக விடுக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்திற்கு. நல்ல பதில் ஐயா. அடுத்ததான கேள்வி என்னன்னா வந்து, இப்போ சமவேலைக்கு சம ஊதியம் கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணோட்டத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஆசிரியர் என்பவர்கள் நிச்சயமாக வணங்கப்படக்கூடியவர்கள், வாழ்த்தப்படக்கூடியவர்கள் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. ஒருத்தர், அதாவது எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் இன்று வரை ஆசிரியராகத்தான் உள்ளார். ஆனால் நான் அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இதோ பொதுமக்களிடத்தில் உரையாடக்கூடிய இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கேன். அதே இடத்துல அந்த ஆசிரியர்கிட்ட யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸா போயிருக்காங்க. ஏன், முதலமைச்சர் கூட ஒரு ஆசிரியரிடத்தில் பாடம் பயின்றவர். ஆனால் அந்த ஆசிரியர் இறுதி வரை ஆசிரியராகவே இருக்கிறார். அவர்களது பணி ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்கின்ற ஒரு நல்லதொரு புதுமொழி இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த பணியானது பொதுவாக நடைபெற வேண்டும். எனவே எந்த ஒரு நிகழ்விலும் இந்த ஆசிரியர் பணியானது உள்ளபடியே அருமையான நல்லதொரு ஆசிரியர் பணி. அதே சமயம் ஆசிரியர்களுக்கு நிகழக்கூடிய அந்த நிகழ்வை, ஏன்னா இது அவலம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா ஆசிரியருக்கே அவலம்னா நமக்கு ரொம்ப கேவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம போறோம். ஆகவே ஆசிரியருக்கு நிகழக்கூடிய இந்த நிகழ்வை அரசாங்கம் இனிமேலும் பொறுத்து கொள்ளாமல் அவர்கள் மீது ஒரு கேஸை போட்டு உள்ள தரது நான் பார்த்தேன். ஒருத்தரை தூக்கிட்டு போறாங்க, காலை பிடிச்சி, ஒத்த காலை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை, யோசிச்சு பாருங்க. ஏங்க, உங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கு நீங்க பாடம் கற்பிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வராங்க? இது யாரோட தப்பா நீங்க சொல்றீங்க? அரசியல் கட்சியோட தப்பா இல்ல காவலர்களோட தப்பா? எல்லாரும் மேலயும் இது தப்பு இருக்கு. அரசாங்கத்து மேலயும் தப்பு இருக்கு, காவலர்கள் மேலயும் தப்பு இருக்கு, அதே சமயம் பொதுமக்களாகிய நமக்கு மேலயும் தப்பு இருக்கு. ஒரு மெரினாவுல ஒரு புரட்சி தோணுது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வேணும்னு ஒரு 10,000 இளைஞர்கள் போய் கூடுறான். ஆசிரியர்கள் இவ்வளவு நாளா போராட்டம் பண்றாங்க, அடிச்சு தூக்கிட்டு போறாங்க. ஏன் உங்களுக்கு அந்த போராட்ட குணம் இன்னும் தோணல? போராட நான் யாரையும் தோணல. அதே சமயம் உங்களது எதிர்ப்புகளை எதுக்கோ ஹேஷ்டாக் போட்டு ஃபேமஸ் ஆக்குறீங்க. கோபேக் மோடிங்கிறீங்க, கோபேக் ஸ்டாலின்ங்கிறீங்க, கோபேக் எடப்பாடிங்கிறீங்க. இதெல்லாம் ஹேஷ்டாக் போட்டு ஒரு ஃபேமஸ் ஆகிறது. ஏன் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஹேஷ்டாக் கூட உங்களால போட முடியல? அது கேட்டா ஒரு சொல்றான், ஆசிரியர்கள் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஏப்பா, என்ஜினியரா இருந்து நீ 4 லட்சம் சம்பளம் வாங்க, ஒரு கால் சென்டர்ல போய் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவேன். உனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறது இழுக்கா நினைச்சினா நீ இந்த குடிமக்களுக்கான ஒரு தயாரான நிலையில் இருந்தா இருக்கும். ஆசிரியர் என்பவர்கள் நமக்கு கடவுள் போன்றவர்கள். ஆகையால் அவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சம வேலைக்கு சம ஊதியம் கொடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை போஸ்டிங் போடுற, அவனுக்கு ஒரு சேலரி பேஸ் வச்சிருக்க, எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போஸ்டிங் போடுற, அதே போஸ்டிங்
ஆனா எனக்கு ஏன் அந்த சம்பளம் குறையுதுன்னு கேட்டா தப்பு. இது எந்த வச்ச நியாயம்? எப்படி அதை செய்யலாம் ஒரு அரசாங்கமா இருந்து? பிரைவேட் செக்டரா நீங்க? ஆகையால் ஆசிரியர்களுக்கு நீங்கள் முழுமையான என்ன அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையை எதை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றணும் அப்படின்றத அரசாங்கத்துக்கு அன்பு கோரிக்கையை விடுக்கிறோம். அதே சமயம் அரசு ஊழியர்களை அனைவரும் மதியுங்கள். அப்பதான் அடுத்த கட்ட பணிக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆசிரியர் வேலையில மட்டும்தான் ஊழல் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா வேலையிலும் ஊழல் வந்துருச்சு. வருவாய்த்துறையில முழுக்க ஊழல், காவல்துறையில ஊழல், ஏன் இந்த அமைச்சரா இருக்கக்கூடியவங்களும் ஊழல் பண்றாங்க. எங்கேயாவது தலைமை ஆசிரியர் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க 500 ரூபாய் ஊதியத்தை வாங்கி கொண்டு ஊழல் செய்தார்னு வந்திருக்கா? அப்போ இந்த ஆசிரியர் தொழிலை மதிக்கணும், ஆசிரியரை வணங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி, நல்ல பதில் ஐயா. அடுத்ததாக கேள்வி, நடிகர்கள் அனைவரும் அரசியல் கட்சி உறுப்பினர்களாவதன் காரணம் என்ன? மக்களின் நலனுக்காகவா இல்லது அவர்களின் சொத்து சேர்த்துக்காகவா? கண்டிப்பாக எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து சேர்க்கிறாங்களோ இல்லையோ, சேர்த்த சொத்தை காப்பாற்றணும்னு அரசியல் வரான். இப்போ ஏதாவது நம்ம மேல வந்து நமக்கு சொத்து சேர்ந்துருச்சுன்னா அந்த சொத்துக்கு நம்ம வரி கட்டணும். இந்த வரி வந்து என்ன பண்றோம்னா, இவங்க இந்த வரியிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, என் பின்னால ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி காட்டினா என்கிட்ட அரசாங்கம் வராது, காவல்துறை வராது. வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க யோசிப்பாங்க. ஆகவே அவர்களை காப்பாற்றிக் கொள்ளதான் அதிகபட்சமா அரசியலுக்கு வராங்க. ஆனால் எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பல, அதுலேயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க பொதுமக்களுடைய நலன் கருதி அரசியல் வராங்க. பொதுமக்களுடைய நலன் கருதி தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும் வரணும் வரணும், யாருமே தன்னை காப்பாத்திக்க வரக்கூடாது என அன்பு கோரிக்கை இந்த நிகழ்ச்சி வாயிலாக வைக்கிறோமா. சிறப்பான பதில். மகளிர் அணியை வைத்து அரசியல் நடத்துகிறதா திமுக? கண்டிப்பாக மகளிர் அணியை வைத்துத்தான் அரசியல் நடத்துவதாக நான் எண்ணுகிறேன். அதே சமயம் திமுகவினுடைய ஒவ்வொரு நோக்கமும் மகளிர் அணியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகளை பற்றி இருப்பதை காட்டிலும் பொதுமக்களுடைய வளர்ச்சியை காட்டித்தான் இருக்க வேண்டும் என அன்பு கோரிக்கையை வைக்கிறோம். அதே சமயம் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த அரசியல் கட்சி வச்சிருக்கோம், இந்த அரசியல் கட்சி மூலமா பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது என்னன்னு. ஆகவே இது திமுக மட்டும் அப்படி பண்ணுது அப்படின்னா எல்லா அரசியல் கட்சியும் தான் பண்றாங்க, திமுக பண்ணிருந்தா தவிர்க்கணும். நல்ல பதில் ஐயா. இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த மாதிரியான உறுதிமொழியை வந்து மேற்கொண்டா அவங்க மக்களுக்கும் அவங்களோட கட்சிக்கும் வந்து சிறப்பாக இருக்கும்? இந்த புத்தாண்டை முன்னிட்டு எல்லாருக்கும் சொல்றேன், பொதுமக்களுக்கு எந்த திட்டம் நல்ல திட்டமா சேரணுமோ அதை பத்தி மட்டும் யோசிச்சா இருக்கக்கூடிய நிகழ்வானது புதுமையான நல்லது ஒரு நிகழ்வாக அமையும். இந்த புத்தாண்டானது அனைத்து அரசியல்வாதிகளும் பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என அன்பு கோரிக்கையாக விடுப்பதில் இந்த சங்கமானது முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணிப்போடு எங்களது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அளிப்போம். அதே சமயம் நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். உங்களுக்கு அர்ப்பணிப்பு இல்லைன்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை. நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் கூட அதிகபட்சமாக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு பொதுமக்களுக்கு நல்லதொரு திட்டத்தை நீங்கள் புகுத்த வேண்டும் என அன்பான பணிவான வணக்கங்களோடு உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். சிறப்பான பதில். நமது துணிந்தினில் மாத இதழில் 2 மாதத்திற்கு முன்பு சேலம் மாவட்டத்தின் கூட்டுறவு வங்கியின் பிரச்சனை குறித்து நீங்க வந்து ஒரு கருத்து வெளியிட்டிருந்தீங்க. அது இப்ப என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? கண்டிப்பாக நமது துணிந்தினில் மாத இதழானது எளிய மக்களின் குரலாக அனைவரது குரல் வலையை பொதுவாக சொல்ல வேண்டுமாயின் பத்திரிகையாளனுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய செயலை முழுமையாக கண்டித்து அதிலிருந்து பிறந்தது நமது துணிந்தினில் மாத இதழ். ஆல் பிரஸ் அண்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுடைய சார்பாக துணிந்தினில் மாத இதழ் சிறு குழந்தையாக பிறந்து பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிந்து எளிய மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டுள்ளது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இனிமேலும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நமது துணிந்தினில் மாத இதழை வாங்கி படியுங்கள். அதில் 2 மாதத்திற்கு முன்பாக நீங்கள் கேட்டது போல சேலம் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து, அதாவது பொது சொசைட்டி, அது பேரெல்லாம் நமக்கு வேண்டாம், அந்த சொசைட்டியில் ஒரு பிரச்சனை நம்ம சொல்லியிருந்தோம். அரசாங்கத்தினுடைய நிறுவனம் அது. அதில் நிலவக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து கேட்டிருந்தோம். அவர்கள் அதற்கு மாற்று கடிதாசி என சொல்லக்கூடிய பதிலை தந்திருந்தார்கள். அதில் ஐயா நீங்கள் கூறியது போலவே அவரது சான்றிதழை நாங்கள் தருவதற்கு தயார். அதே சமயம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை அவர்கள்
நிவர்த்தி செய்யாமல் உள்ளார்கள். ஆகவே நிவர்த்தி செய்துவிட்டு இந்த சான்றிதழை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவரிடம் நமது சங்கமானது அன்பு கோரிக்கை வைத்தது. ஆகவே அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அதனை முடிப்பதற்கான அந்த வழிமுறைகளை தேடிக்கொண்டு நமது துணிநிழல் மாத இதழுக்கு அவர்களது அன்பான வணக்கங்களையும் வரவேற்புகளையும் நமது துணிநிழல் மாத இதழுக்கு அவர்கள் தெரிவித்தார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி ஐயா. அவ்வாறு எடுத்த அந்த தீர்வு வந்து உங்களுக்கு திருப்திகரமா இருந்ததா? கண்டிப்பாக திருப்திகரமா இருந்தது. ஒரு அரசாங்க நிறுவனம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என நமது துணிநிழல் மாத இதழ் கோரிக்கை வைத்தது. அதனை அவர்கள் செய்து முடித்தார்கள். செய்யாமல் இருந்திருந்தால் அடுத்த கட்ட நிகழ்வை நாம் நிகழ்த்தி காட்டியிருப்போம். ஆகவே இது கண்டிப்பாக முழு திருப்தியாக இருந்தது. நன்றி ஐயா. ராமேஸ்வர மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? கண்டிப்பாக மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரமா இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஏன்னா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் மற்ற தமிழகத்தை எடுத்து பேசுவோமே, தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் அசைவ உணவை உண்ணுகிறார்கள். ஆனால் இந்த மீனவனுடைய வாழ்க்கை கடலிலே முக்கால்வாசி காலம் முடிஞ்சிருக்கு. 90% கடல்லே கழிச்சிடறான், 10% தான் வீட்டுக்கு வரான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவங்களுடைய வாழ்க்கையாவது 2 வருஷம் வெளிநாடு போயிட்டு திரும்ப அடுத்த வருஷம் இங்க வந்துடுறாங்க. ஆனா மீனவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஆகவே ஒரு மீனவன் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு நமக்கான பாதிப்பு என உணர்ந்து கொண்டு மீனவனுடைய அனைத்து நலன்களையும் காத்திடும் வகையில் இந்த அரசாங்கமானது செயல்பட வேண்டும். இலங்கை கடற்படை செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை இதுகாரும் பொறுத்து கொள்ளாமல் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பொதுவான நல்ல முடிவை எடுத்து நமது மீனவனை காக்க வேண்டும், காக்க வேண்டும், காக்க வேண்டும். நல்ல பதில். இதை பார்த்த பிறகாவது அரசு நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலின் வாயிலாக. அடுத்த கேள்வி ஐயா, பாமக கட்சி தலைவரின் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை அரசியல் மேடைக்கு எடுத்து வருவது ஏன்? மக்களிடம் ஓட்டு பெறுவதற்காகவா அல்லது அவர்கள் வேற ஏதேனும் சிந்தனையை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி செய்கிறார்களா? கண்டிப்பாக சிறப்பான கேள்வி, நல்லது ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கேள்வியை நெறியாளர் ஹேமலதா நிறைய கேள்வியில தொகுத்து வராங்க. உள்ளபடியே பொதுமக்களுக்கு பயனுள்ள கேள்வி கேட்கறதுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் இந்த புத்தாண்டின் வாயிலாகவும் அனைவருக்கும் நல்லதொரு மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிப்பதில் கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியே சரியான ஒரு கேள்வி. ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தி பாமக வருது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இந்த தலைப்பு செய்தி நமது கட்சி வரணுங்கிறதுக்காக நீங்க சட்டை போட்டுக்கிறீங்களா, இல்ல நெறியாளர் கேட்டது போல உங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு நீங்க சண்டை போடுறீங்க? நான் நினைப்பதெல்லாம் இவர்கள் முழுமையாக வன்னிய மக்களினுடைய அவர்களது ஆதாரங்கள் அனைத்தையும், அதாவது நிதி ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அனைத்தையும் சுரண்டி விட்டு அந்த வன்னியர்களுக்கு இதுவரை ஒரு சில விஷயங்களை தவிர்த்து மற்றதை முழுமையாக சென்று சேராமல் பார்த்து கொண்டு, ஆனால் அந்த வன்னிய மக்களை மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா கீழே குழியில தள்ளிடுறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை கொண்டு இவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட போறது யாரு? உங்களது தொண்டன். இந்த தொண்டனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ரைட். தமிழகத்துல பாத்தீங்கன்னா வட மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா பாதிக்கப்படுறது யாரு? இது ராமதாஸே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அதிகபட்சமா பாதிக்கப்படுறது நமது இனம். ஆகவே நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களை குடிக்காம இருக்கிறதுக்கு இந்த வன்னிய மக்கள் இருந்து பெற்ற அந்த நிதியை வச்சு ஏதாவது ஒரு தொழில்முறை செஞ்சு கொடுத்தீங்களா? செய்யலையே. இந்த வன்னிய மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? செய்யலையே. இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்ததனுடைய விளைவுதான் இந்த கர்மா தான் இன்னைக்கு இந்த ராமதாஸ் ஐயாவை போட்டு இப்படி பிரட்டி தள்ளுதோன்னு நான் என்றேன். ஆகவே இவர்களது குடும்பத்தை அல்லது இவர்களது குடும்ப சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் யாருக்கு எதிர்ப்பானவன் கிடையாது. அதே சமயம் இவர்களது குடும்பத்தை மட்டுமே நமது குடும்பம் தான் நமக்கு முக்கியம் நினைக்கிறவங்கள நீங்கள் அந்த அரசியல்வாதிகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அதே சமயம் பொதுமக்களுக்காகவது அல்லது நீங்கள் சார்ந்த உங்களது சமூகத்திற்காகவது இனிமேலும் இந்த விஷயத்தை ரொம்ப ஓபன் பண்ணி
சொல்லுவாங்க, கெட்டு போன புளிசோரை திறந்தா எந்த அளவுக்கு வீசுமோ அது மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு. இதனை முழுமையா தவிருங்க. இல்லைன்னா அந்த கட்சியவே கலைச்சு நீங்க அடுத்த கட்டமா போயிட்டு செயல்படுங்க. உடனே ராமதாஸ் ஐயா நேரில் வராரு. அன்புமணின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம். எனக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபம் இல்லை. ஏன்னா நான் தான் அந்த கட்சி ஆரம்பிச்சேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20,000 கிராமத்துக்கு மேல என் காலெல்லாம் நடைபயணம் போயிருக்கு. நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் கிராமத்துக்கு மேல நான் போயிருக்கேன். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. 2 லட்சம் கிராமத்துக்கு போய் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கான ஓட்டு வங்கியை திரட்டி கொண்டு வந்தீங்க. அது மட்டும் தானே பண்ணீங்க. அந்த இளைஞர்களுக்கான தொழில் மையத்தை ஏற்படுத்தி தந்தீங்களா? அந்த இளைஞர்களுக்கு காலேஜ் கட்டணும்னு சொன்னீங்க. அந்த இளைஞர்களை மட்டும் நீங்க படிக்க வைங்க, அல்லது அவங்களுக்கு ஃபீஸ் வாங்க படிக்க வைங்கன்னு சொன்னீங்களா? செய்யலையே. அப்பவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் ராமதாஸ் ஐயா மட்டும் இல்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை ஜாதி தலைவர்கள் உருவானதற்கு காரணமே ஐயா ராமதாஸ் தான். உங்களை பார்த்து தான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சா சுகபோகமா வாழலான்னு வந்துட்டோம். அப்போ எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடிய நீங்கள், உங்க மகன் சரியில்லாம இருந்துட்டு போற, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனை கெட்டு போன அந்த புலி சோத்தை அவிப்பது போல அவிர்த்து அவரு போய் சொல்றாரு. அவர் சொல்றாரு ஐயா மனநிலை பாதிக்கப்பட்ட. அன்புமணி சொல்றாரு இல்ல என் மயன் வந்து சரியில்லைன்னு இவரு சொல்றாரு. நான் மத்திய அமைச்சர் ஆகிட்டேன்னு இவரு சொல்ற. இது கேட்கவே ரொம்ப நாரகாசமா இருக்கு. இதனை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு அன்பு கோரிக்கை இந்த நிகழ்ச்சி வாயில வைக்கணும். அப்ப மக்கள் விழிக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. கண்டிப்பா பொதுமக்களாகிய நீங்கள் அல்லது இந்த ராமதாஸ் ஐயாவுடைய சமூகத்தை சார்ந்த நீங்கள் இனிமேலாவது விழித்துக் கொண்டு புதுமையான செயல்பாட்டுக்கு உள்ளாகுங்கள். அதே சமயம் நான் யாரையும் திட்டி பேசல, ராமதாஸையோ அன்புமணியோ, பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்க. அப்பேற்பட்ட தலைவரை கொண்டு வாங்க. அதான் கேட்கிறேன். நல்ல பதில் ஐயா. அடுத்ததாக பட்டா வழங்க கோரி தருமபுரி மாவட்டத்துல எமனூர் அப்படிங்கிற கிராமத்துல 91 ஆண்டுகளாக அவங்க போராடிட்டு வராங்க. அதோட சமீபத்துல கடந்த 5 ஆண்டிற்கு முன்பு அரசியலின் போது, அதாவது தேர்தலின் போது அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பட்டா வழங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ அடுத்த அரசியலே வந்துருச்சு, தேர்தலே வந்துருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு தீர்வே கொடுக்கல. அவங்க கொடுக்கிற வாக்கை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க? நேர்ல நீங்கள் தயவு செய்து கோய்த்து கொள்ள வேண்டாம். ஒருவேளை இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் அந்த யமனூரை பயன்படுத்தி விட்டு, அந்த யமனூர் என்பது ஏதோ யமனூர் என மறந்து விட்டார்களோ எனத்தான் இந்த கேள்வியிலிருந்து என்ன தோணுகிறது. 91 வருட கஷ்டம் யோசிச்சு பாருங்க. யமனூர் மட்டுமல்ல, நிறைய இடத்துல பட்டா கிடையாது. ஏங்க சும்மா கிடக்கிற நிலத்தை ஏழை மக்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தா உங்களுக்கு எந்த விதத்துல விட்டு போச்சு? நீங்க மட்டும் சும்மா இருக்கிற அரசாங்க நிலத்தையோ மாற்று இடத்தையோ நீங்க பட்டா போட்டு வச்சுக்கலாம். ஏழை மக்களுக்கு பட்டா போட்டு தர மாட்டேன்னா இந்த அரசாங்கம் இனிமேலும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என அன்பு கோரிக்கையாக வைக்கிறோம். 91 வருட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த யமனூர் கிராமத்தை நீங்கள் பட்டா வழங்கிய, அதாவது பட்டாவோடு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பெறக்கூடிய அந்த பொதுமக்களை நீங்கள் உருவாக்கணும் என எல்லாருக்கும் அன்பு கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். அதே சமயம் இப்படி நடக்கல அப்படின்னா நிச்சயமா ஒரு மாபெரும் போராட்டத்தை எங்களது ஆல் பிரசன்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சார்பாக வரக்கூடிய காலத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய போராட்டத்தை அந்த யமனூர் கிராமத்தில் நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆகவே போராட்டத்துக்கு எங்களை நீங்கள் தூண்டாதீங்க. அந்த கிராம மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலா. நல்ல பதில் ஐயா. அடுத்ததாக சில அரசு அதிகாரிகள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளுக்கே சம்பளத்துடன் லஞ்சத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். இதில் உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதுதான் நான் முன்கூட்டியே சொன்னேன். லஞ்சம் வாங்கினா அது அரசியல்வாதியா இருந்தாலும் அரசினுடைய அலுவலராக இருந்தாலும் பொதுமக்களாகிய நம்மளை மட்டும் இப்படி தண்டிக்கிறாங்க. எங்க ஒரே ஒரு கேஸ், சின்ன கேஸ், ஒரு பெட்டி கேஸ் இருக்கும், அரசாங்க வேலைக்கு போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனா அரசியல்வாதி மேல பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு இருக்கும், கற்பழிப்பு வழக்கு இருக்கும், வேற நன்னிடத்தை கெட்ட வழக்கு இருக்கும். ஆனா அவன் பாத்தீங்கன்னா மந்திரியா இருப்பான். என்னடா இது? ஓகே, எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் தான் இல்லைன்னு சொல்லியே மறுக்கல. அந்த சட்டத்தை, அந்த சட்டத்தோடைய ஓட்டைக்குள்ள புகுந்து எதெல்லாம் தப்பு செய்யலாம் செஞ்சுட்டு இருக்கான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு செய்யறது பெரிய விஷயம் இல்ல. இதற்கான தண்டனையை யாரும் இந்த உலகத்துல 400-500 வருஷம் இருந்துட்டு போறது கிடையாது. அன்னை தெரசா 500 வருஷம் வாழல, எம்ஜிஆர் 500 வருஷம் வாழல, ஜெயலலிதா 500 வருஷம் வாழல, கருணாநிதி 500 வருஷம் வாழல. நம்மளும் நாளைக்கு 500 வருஷம் இருக்க போறது இல்லை. இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துல இதுவரை தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, இனிமேலாவது திருந்தி புழங்கியா இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள்.
நல்ல சிறப்பான பதில் ஐயா. என்னுடைய கருத்து இது, என்னுடைய கேள்வின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நம்மளோட தினவிடியல் நாளிதழ் வந்து ரொம்ப அவளோட தலையங்கம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இதை வந்து நீங்க அரசியல் சார்பு இல்லாம தான் நடத்திட்டு இருக்கீங்களா? நீங்களா தனித்தனிந்து தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நமது துணிநிழல் மாத இதழோ அல்லது நீங்கள் இப்ப தற்போது புதியதாக உதயமாக இருக்கக்கூடிய அடுத்த வாரம் வெளியாக போகிறது நமது துணிநிழல் நாளிதழ். தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொல்லுவார்கள். அதே போல தை மாதம் வெளியாகக்கூடிய நமது துணிநிழல் நாளிதழானது சிறப்பாக வெளியாகும். இது பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு உருவான நாளிதழ் என்பதால் அதில் வைக்கக்கூடிய தலையங்கம் யாரையும் அசிங்கப்படுத்தாம அந்த தலையங்கம் வைக்கிறோம் அப்படின்றத நாங்க ஒரு கருத்தா வச்சிருக்கோம். இறுதி வரை இதை கடைபிடிப்போம். நல்ல பதில் ஐயா. கோடிக்கணக்கில் பாஜகவிற்கு நன்கொடையாக வரும் நிறுவனங்கள் மூலம் வரும் பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற லஞ்சமா அல்லது மக்களோட நலனுக்காக அவங்க கொடுக்குற பணமா? கண்டிப்பாக மக்களினுடைய நலனுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம்னு நம்ம வச்சுக்க கூடாது. அது ஏதோ ஒரு லஞ்ச பணத்தை அல்லது அந்த கருப்பு பணம்னு சொல்லக்கூடிய பணத்தை மாத்துறதுக்கான ஒரு வழிவகையா கூட ஒரு யுக்தியா அவங்க எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு நான் நம்புறேன். நல்லதையா. அப்ப இது மாற்றப்படணும் தானே? கண்டிப்பா மாற்றப்படணும். அப்ப அவங்க கொடுக்கறது யார் மேல தப்பா இருக்கு? கொடுக்கறது யார் தப்பு செய்யறாங்களோ அவங்க கொடுக்கறாங்க. அந்த தப்பு செய்யற பணத்தை இவங்க வாங்கி இவங்க அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க. இது தவிர்க்கணும். தவிர்த்தா நல்லது. நல்ல லாபகரமா அந்த கேள்வியை வந்து நழுவிட்டீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களையே வந்து போதைக்கு அடிமையாக்கி அது மூலமா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்து அவங்க தப்பெல்லாம் செய்ய வைக்கிறாங்களா? இதுக்கு தூண்டுகோலா இருக்கதே இவங்க தானு எனக்கு தோணுது. இருக்கலாம், தூண்டுகோலா இவங்க இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கலாம். உடனே அவங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லிடாதீங்க. எல்லாரும் பொதுமக்களாகிய நம்ம மேலேயே அந்த தப்பு இருக்கு. ஆகவே தப்புன்னா தப்பு தான். நீ தவறு செஞ்சினா கண்டுபிடிச்சினா எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மூலமா கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. எவனா ஒருத்தர் சிகரெட் குடிச்சா சின்ன பிள்ளையில ஏதாச்சும் ஒன்று ஏதாவது கஞ்சாவை ஏதாச்சும் பயன்படுத்துறான்னு தெரியுதா? உங்களால என்ன தண்டிக்க முடியும்? உங்க குழந்தைய நினைச்சு என்ன தண்டிப்பீங்களோ அதை செய்யுங்க செய்யுங்கன்னு அன்பு பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு யுக்தியை அவங்க பயன்படுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு வந்து சிறுவர் சீர்திருத்த படி தான். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து கொடுமையான தண்டனைகள்லாம் எதுவும் இல்லை. இதை பயன்படுத்தியே நிறைய தப்பு நடக்குது. அதுக்கு நிறைய தப்புக்கு வந்து துணை போறவங்களும் இருக்காங்க. வெளிப்படையா நான் சொல்லலைனாலும் அது உங்களுக்கு புரியும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்புக்கு துணை போவது, நீங்களே சொல்லிட்டீங்க, தப்புன்னா தப்பு தான். தப்புக்கு துணை போவது 100% தப்பு. ஆனா இந்த தப்பு எங்க இருந்து நடக்குது, இந்த தப்பை நம்ம எப்படி களையணும், அதை அவங்க நினைச்சு சிறப்பா செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு நம்புறேன். தப்புக்கு துணை போறது கண்டிப்பா தப்பு. தப்புன்னு சொன்னா தப்பு தான். அது அதெல்லாம் தப்புலாம் போய் கொஞ்சம் பாதி தப்பு, ஒரு 20% தப்பு. இதைத்தான் அரசியல்வாதி செய்யலாம். இதைத்தான் ஏன் செய்ய வேண்டாம்னு நான் சொல்றேன். நீ வந்து ஒரு நிலக்கூடம் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா தப்பு தான். நான் என்ன 1 லட்சம் தானே வாங்கினேன், அவன் 1 கோடி வாங்கினான். தம்பி 1 கோடி வாங்கினான்னு தான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், தெருக்கோடியில் அவன் நிறுத்தி வச்சிருக்கோம். நீ இன்னைக்கு 1 லட்சம் வாங்கினா நீயும் தெருக்கோடிக்கு போயிடுவேன். அதனால் தப்புனா தப்பு தான், லஞ்சம் வாங்கக்கூடாது. அவங்க பண்ற நல்லதை வந்து நாங்க தான் நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே தப்பு பண்ணா நான் மட்டும்தான் பண்ணனா சொல்ல மாட்டேங்கிறானே. இது மனிதனுடைய இயல்பு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய தப்ப நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் வந்து இங்க 10% தான் இருக்காது. இடையூறுக்கு மன்னிக்கவும். அதே போல இன்னொரு ஒரு கேள்வி, மக்கள்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து மக்கள் அப்படிங்கிற இதுல பட்டியல்ல அவங்க வரமாட்டாங்களா? அவங்கள நம்ம வந்து தலைவர்கள் அப்படிங்கிற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்களை மாக்களாக நினைக்கிறார்கள். மக்களை மாக்களாக எண்ணுகிறார்கள். அதாவது இவெல்லாம் மனுஷன் இல்லை அப்படின்னு. தம்பி 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாலும் பொதுமக்களை வந்து நிக்கணும். மக்களை மக்களாக எண்ணினால் மட்டுமே நீங்கள் அடுத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்தியாக உருவாக முடியும் என்பதை எண்ணுங்கள். இதுல மக்களுடைய தப்பும் இருக்குல்ல? ரொம்ப கண்டிப்பா ரொம்ப இருக்கு. ஆனா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சூழல், அவங்களுடைய வாழ்வாதாரம், இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு சாதாரண பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவர்களது சூழல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்றாட பிழைப்பு நடத்தணும். அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த தேவைகளை அவங்க உணரணும். அவங்க உணவுக்காக பாடுபடணும், தான் மக்களை படிக்க வைக்க பாடுபடணும், தான் இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தை செம்மைப்படுத்த பாடுபடணும், தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு நல்லது கிடையாது செய்யணும். இத்தனையும் சிந்திச்சு அவங்கள ஓட்டு போறதுக்கு யாரை கொண்டு நான் சிந்திக்க அந்த நேரம் வந்து அவங்களுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஸோ இதற்காக ஒரு 10 நிமிடம் எடுத்து சிந்திச்சு வாக்களியுங்கள். வருகின்ற சட்டமன்றம் உங்களால் உருவாகட்டும். நல்ல தெளிவான பதிலையா. அடுத்த கேள்வி வந்து, போதை விழிப்புணர்வு, போதையற்ற தமிழ்நாடு அப்படின்னு எண்ணற்ற சிறப்பான திட்டத்தை வந்து கொடுக்குற அரசு
ஏன் வந்து டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க? அதுவும் இன்னும் தொடர்ந்துட்டே போதே, அது ஏன்? இது மிகப்பெரிய கேள்விகள். இருந்தாலும் கூட இந்த டாஸ்மார்க்கை வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கமே ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. ஏன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கிறவன் மாமா வந்துருவான், மச்சான் வந்துருவான், அண்ணா வந்துருவான், தம்பி வந்துருவான், தள்ளி போய் நின்று குடிப்பான். இன்னைக்கு மாமா தானே மச்சான் டேன் கால் மேல கால் தூக்கி போட்டு குடிக்கிறான். மாமா தானே யாருன்ட்டு மாமா கிட்டே போய் குடிச்சிட்டு சண்டை போடணும்னா குடிச்சு போய் சண்டை போடுறான். அப்போ இந்த நிலையை மாத்தினது இந்த அரசாங்கம். இன்னும் கூட பொதுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த டாஸ்மாக் கடையை அரசாங்கம் மூடிட்டா ரொம்ப பேர் செத்துருவானு பயமா இருக்கு. அவங்களும் யாரு? அவங்களுடைய நம்ம சொந்தக்காரங்க யாரோ. ஆகவே டாஸ்மார்க்னாவே தப்பு தான். அதுலேயும் குறிப்பா அதில் வரையா சொல்றாங்க 18 வயதுக்கு மிகாதவர்கள் வந்து சரக்கு வாங்குற ரைட். அவன் என்ன பண்றான்? 30 வயசுக்காரன் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு சொல்றான். அப்ப இது சமீபத்துல சில இது கூட வந்திருக்கு. பள்ளி சீருடையோடயே போய் அதுக்குள்ள உட்கார்ந்தலாம் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது அப்ப அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா? இல்லம்மா, அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசாங்கம் பொதுவாக என்னத்தை என்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது வந்து இன்னைக்கு ஒரு சாராயம் குடிக்கிறதே ஒரு என்ன சொல்றது, மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு அதையே என்ன பண்றான், ஒரு என்ஜாய்மெண்டா தான் எடுத்துக்கிறான். ஆகையால் இந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தனக்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு என்ஜாய்மெண்டாகத்தான் வச்சுக்கிறாங்களா ஒழிஞ்சு இந்த விஷயத்தை இப்படி செய்யணும், இந்த விஷயத்தை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது கோரிக்கை, அன்பு கோரிக்கை வைக்கிற. அதே சமயம் பொதுமக்களும் அதனை சொல்லி கொடுத்து அவங்கள வளருங்க. தப்பு சிறார்கள் தப்பு செய்வதை ஒரு காலமும் பொறுத்து கொள்ளக்கூடாது. உங்கள் உடலுக்கு மிகவும் தீங்கானது. நீங்கள் தான் வருங்கால தமிழகம். நாளை இந்த இருக்கை உங்களுக்காக இருக்கும். இதற்கு நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும். சிறப்பான பதில். அதே போல் கொரோனாவின் போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் மதுபான கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கியது ஏன்? அதை தெளிவாக எங்களுக்கு அதன் மூலமாகத்தான் லாபம் வருகிறது என்று சிறிதளவு கூட யோசிக்காம பத்திரிகையின் முன்பு எவ்வளவு துணிச்சலாக கூறுகிறார்கள். இதை எந்த அளவுக்கு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிப்பாக இதனை வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த கண்டிப்பை மக்கள் வந்து தான் அளிக்கக்கூடிய வாக்குல காட்டிக்கணும். ஆனா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலம், கேடுகட்ட செயல். ஒரு கொரோனா வந்து மக்கள் கொத்து கொத்தா சாவறான். இதுல ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல டாஸ்மார்க்க மூடனதுனால ரொம்ப பேர் டாஸ்மார்க்கு பதிலா வேற என்னென்னமோ மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் இறந்ததை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகையால் இதை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, டாஸ்மார்க்கே ஒரு சாதனையா வச்சுக்கிறாங்க. இந்த சாதனைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அன்பு கோரிக்கையா நம்ம இதுல வைக்கிறோம். இது மாற்றத்திற்குரிய விஷயம் தானே? கண்டிப்பா மாறும். மாற்றத்துக்குரிய விஷயம் மட்டும் இல்லமா, நிச்சயமா இது மாறும். 100% மாறும். அது மாற்றம் இல்லை, மாறும். நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் தலைவராகிய நீங்கள் ஒரு மாணவருக்கு வந்து பல்கலைக்கழகத்துக்கு பரிந்துரை கடிதம் எழுதியதாக கேள்விப்பட்டேன். அந்த மாணவனுடைய தற்போதைய நிலை என்ன? அருமையாக ஒரு மாணவன் தான் கல்லூரியில் பயில வேண்டும், எனக்கான வகுப்பு அவர்கள் தேதி முடிந்து விட்டதாக கூறுகிறார்கள். கவுன்சிலிங்கே முடிஞ்சிருச்சுங்க ஐயா, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு என்ன உதவி நாம் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை நமது சங்கம் விதிகளுக்கெல்லாம் உட்பட்டதோடு இருந்தாலும் கூட அந்த மாணவனுக்காக இறங்கி போய் அந்த மாணவனுக்கு நல்லது ஒரு கல்வியறிவை புகட்டக்கூடிய அந்த விதத்தில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி சிறப்பான முறையில் அந்த மாணவனுக்கு அந்த வகுப்பில் அவன் தற்போது இணைந்து விட்டான், அருமையான முறையில் படிக்கிறான் என்பதை பெருமிதத்தோடு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக உதவியாற்றியிருக்கிறீர்கள். அதுவும் மாணவர்களுடைய நலனுக்கு நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டனாலதான் இந்த கேள்வியை வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதே போல வந்தே பாரத் போன்ற வளர்ச்சி திட்டங்கள் மாதிரியான திட்டங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு இன்னும் வரவேற்கத்தக்கதா அல்லது மக்களின் நிதி பணம் வீணடிக்கப்படுகிறதா? வளர்ச்சி திட்டங்கள் எது வந்தாலும் நிச்சயமாக நான் வரவேற்பேன். எல்லோரும் வரவேற்கத்தான் வேண்டும். கண்டிப்பாக வந்தே பாரத் போன்ற திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் தான். ஆனால் அதற்கு முன்னதாக ரயில்வேவே என்ன பண்ணுதுன்னா பாதிப்புல போகுதுன்னு சொல்றாங்க. ரயில்வேவே ரொம்பவும் மோசமான நிலைக்கு போய் சொல்றாங்க. அதை சரி பண்ணிட்டு இதெல்லாம் கொண்டு தான் சிறப்பா இருக்கும். அதே சமயம் இதெல்லாம் வந்து பல்வேறு வெளி மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் 20 வருடத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. இப்போதான் இங்க வருது.
அதனால வரவேற்கலாம். இன்னும் கூட நிறைய வலைச்சட்டங்கள் வரணும். மக்களின் வரி பணம் நல்ல முறையில் செலவழிக்கணும். வீணடிக்கப்படல, இதுவரை நல்ல முறையில் செலவழிக்கணும். சப்போஸ் வீணடிச்சிருந்தா அரசியல்வாதிகளாகிய நீங்கள் திருந்தி செயல்படுங்கள், இல்லையேல் திருத்தப்படுவீர்கள். நல்ல பதில் ஐயா. அதே போல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே அதிக அளவிலான சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கிறார். இது தேவைதானா அல்லது அவர் வீணடிக்கப்படுகிறாரா? கண்டிப்பாக அவர் நிறைய பாத்தீங்கன்னா திடீர்னு எந்த நேரத்தில் எங்க இருப்பாருன்னு தெரியாது. காலையில இந்தியாவில் இருப்பார், காலையில் டெல்லியில் இருப்பாரு, நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா கிரீஸ்ங்கிற ஒரு நாட்டில் இருக்கிறதா ஒரு போட்டோ வரும், போஸ்ட் வரும். எல்லாம் ரைட்டு தான். ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக அவர் போயிருந்தாருன்னா சிறப்பு. வளர்ச்சிக்காக தான் இதுவரை செயல்படுத்துறாங்கன்னு நம்புவோம். அதே சமயம் அவர் வளர்ச்சிக்காக போயிருந்தாங்கன்னா சிறப்பு. இல்லைன்னா அது கொஞ்சம் மாற்றி பொதுமக்களுக்கு என்ன நம்ம பயன்பாடு உள்ள விஷயங்களா நம்ம செய்ய முடியுமோ அந்த விஷயம் செஞ்சா சிறப்பா இருக்கும். ஆனா பரவாயில்ல, ஓரளவுக்கு நமது நாட்டை உலகறிய செய்ததில் பாரத பிரதமர் மோடிக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதில் பெருமை கொள்கிறேன். தொடர்ந்து செயல்படட்டும், மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக செயல்படட்டும். நல்ல பதிலையா. வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சில அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணியில் சேர நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா? நிச்சயமா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அதான் சொன்னேனே, அரசியல் கட்சிகளோ அரசு அலுவலர்களோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பணத்தை அப்படியே தூக்கி மூட்டையா கட்டி ஆகணுமோ அந்த பணத்தை சாப்பிட்டு அதன் மூலமா தான் தான் வாழ்க்கை தரத்தை நடத்துற மாதிரி பண்றான். இப்ப இது எங்க போகுது அப்படின்னா, நீ ஊழல் பண்றீங்கல்ல, நீ ஒழுங்கா என் கூட்டணிக்கு வந்தாபா, இல்ல என் கூட்டணிக்கு நீ வரலன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னையே நான் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடணும்னு மிரட்டுறா சில அரசியல் கட்சி. அதை நான் பேர் சொல்ல விரும்பல. ஆளக்கூடிய வர்க்கம் தான் மிரட்டும். அந்த ஆளக்கூடிய வர்க்கம் என்ன பண்ணுதுன்னா, என் கட்சிக்கு நீ பா, வந்தாதான் நீ சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றான். ஆகவே இதற்கு பணிந்து நீங்கள் சென்றால் நீங்கள் உங்கள் கட்சியை இழக்க நேரிடும். சப்போஸ் போனுச்சுன்னா இப்போ உங்க சொத்து மட்டும் தான் போகும். அப்புறம் போனுச்சுன்னா உங்களுடைய கட்சியே நீங்க இழந்துருவீங்க. அப்படின்றத நீங்க புரிஞ்சு செயல்படணும். நல்ல பதில் ஐயா. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி. அந்த பத்திரிகையாளர்களின் சுதந்திரம் பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது இப்பொழுது தற்போது நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளால பாதிக்கப்படுகிறது? பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் முழுமையாக சில இடங்களில் மறுக்கப்படுகிறது. பத்திரிகையாளருடைய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தோன்றியதுதான் நமது ஆல் பிரசன்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். இது தொடர்ந்து செயல்படும். பத்திரிகையாளரின் குரல் வலைகள் எங்கெங்கு நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நமது சங்கமானது முன்னின்று சிறப்பாக செயல்படும். ஏனென்றால் ஒரு பத்திரிகையாளர் என்பவன் வெயில் மழை எதுவும் பாராமல் தொடர்ந்து செயல்பட்டு தன்னையே இழக்கிறான் அந்த பொதுமக்களுக்காக. ஆகவே பத்திரிகையாளர்களை நீங்கள் மதியுங்கள். தொடர்ந்து இந்த பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கிற நமது சங்கமானது தொடர்ந்து பாடுபடும் என கூறிக்கொண்டு, பத்திரிகையாளருடைய குரல் வலையை நெரிப்பவர்கள் இனிமேலும் நீங்கள் இதுபோல் செயல்பட்டால் கண்டிப்பாக இதற்கான பிரதிபலன் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். மாற்றிக்கொண்டு செயல்படுங்கள். நல்ல ஆக சிறந்த பதில் ஐயா. நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து மக்களின் அரசியல் கேள்விகளுக்கு மிகச் சரியாக மிக தெளிவாக பதில்களாற்றிய நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் தலைவரும் நிறுவனருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பிடுகிறேன். நன்றி ஐயா. நன்றிமா. இந்த புத்தாண்டில் ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை சிறப்பான முறையில் அந்த நேர்காணலை பொதுமக்களுக்காக நடத்தி சாதித்து காட்டிய நமது நெறியாளர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் மற்றும் துணிந்தினில் நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்த அனைத்து பொதுமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கான அந்த கேள்விகளை ஒருங்கமைத்து தந்த நமது ஆல் பிரசன்ட் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுடைய பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்ற ஏனைய பல தோழமைகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாக உங்களை நமது துணிந்தினில் டிவி மூலமாக சந்திப்பேன் என சொல்லிக் கொள்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதே சமயம் இந்த புத்தாண்டானது உங்களுக்கான சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். இது துணிந்து நெல் சேனல். நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. நன்றி.